ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸ் என்ன இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு சொல்றேன் நான் வந்து, சரிங்களா? மானிட்டரி பாலிசி, அதாவது மணி சப்ளையை டைட் பண்ணணும் இல்லை ஃப்ரீ பண்ணணும், கிரெடிட் ஃப்ளோ வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும் இல்லை கிரெடிட் ஃப்ளோவை டைட் பண்ணணும் அப்படின்னா மானிட்டரி பாலிசி டூல்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர்னு சொல்லி சொல்றாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாருங்க, எங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அவங்க 200 கோடி ஒரு பேங்க் வந்து கேபிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல 4% வந்து கேஷா வச்சிருக்கணும். 4% கேஷா வச்சிருக்கணும். அதுக்கு பேர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பேர். அப்படின்னா பாருங்க, 100 கோடி எடுத்துக்கலாம். ஒரு பேங்க்ல 100 கோடி இருக்கு, அவங்களுக்கு 4% அப்படின்னா 4 கோடி, 4 கோடி ரூபாய் கேஷா வச்சிருக்கணும். அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்குதுன்னா 96 கோடி பணத்தை தான் அவங்க யூஸ் பண்ணணும் ஆபரேஷன்ஸ்க்குன்னு அர்த்தம். அவங்க பணம் கொடுக்கறது வாங்குறது பிசினஸ் பண்றாங்கல்ல பேங்க்ல, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு? 96 தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்ப 4% மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்ம பார்த்தோம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, 5 சொன்னேன் இல்லையா, பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், 5 ரேட் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து மணி ஃப்ளோ ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோ பண்ணுவாங்க. கிரெடிட் ஃப்ளோ அதிகப்படுத்தணும், பணப்புழக்கத்தை மார்க்கெட்ல மக்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கணும். கடன் கொடுக்குற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கணும். குறைச்சா அதிகமான பேர் கடன் வாங்குவாங்க, மணி ஃப்ளோ ஃப்ரீ ஆகும். இது அப்படியே ஆப்போசிட்ல சொல்லுவாங்க. மணி ஃப்ளோவை டைட் பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதிகமான பேர் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. எக்ஸஸ் மணி சர்க்குலேஷன் இருந்தால் சக் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, கரெக்டாக இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. சரியா? இதுக்கு சிஆர்ஆர்னு பேர். இன்னொன்று என்ன சொன்னோம்? எஸ்எல்ஆர்னு சொன்னோம், ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பர்சன்டேஜ் பாருங்க, 19% இல்லை 20% சம்திங், அதை வந்து லிக்விட் அசட்டா வச்சிருக்கணும். லிக்விட் அசட்னா அப்படியே பணமாக்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சேர் இருந்ததுன்னா அதை வித்துடலாம் இமீடியட்டா, அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் வீடு விற்க முடியுமா? நிலம் விற்க முடியுமா? விற்க முடியாது. அதை வந்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க. அது லிக்விட் கிடையாது. இது வந்து லிக்விட். ஆக்சுவலா இமீடியட்டா காசாக்கணும் முடியும்னா லிக்விட்னு சொல்லுவாங்க. அதை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க? கோல்டு வச்சிருப்பாங்க இல்லையா, கோல்டு, அப்புறம் கேஷ், அதை சொல்லுவாங்க லிக்விட் கேஷ். அது வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு பேர். சப்போஸ் இதுக்கு வந்து பார்த்தா 20% மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த 96 கோடி இருக்குல்ல மிச்சம், அதுல அகைன் 20 கோடி போயிடும். அப்ப மிச்சம் 76 கோடி தான் அவங்க பிசினஸ்க்கு ஆப்ரேட் பண்ண முடியும் பேங்க்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன பாருங்க. இந்த லிக்விடா என்ன வச்சிருப்பாங்க? ஃபாரின் கரன்சி இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க்ல வச்சிருப்பாங்க. ஃபாரின் கரன்சி, கேஷ், கோல்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. கவர்மெண்ட் டிபென்ச்சர்ஸ், டிபென்ச்சர் அப்படின்னா கடன் பத்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும், நீங்க எப்ப வேணா வித்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஷேர் 20 ரூபாய்க்கு போது, நீங்க 100 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் வேல்யூ. இன்னைக்கு வேணா வித்துட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஓகேங்களா? இன்னொன்னு டிபென்ச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து லாக்டு இன் ஷேர்னு சொல்லுவாங்க. ஷேர் தான் அதுவும், ஆனா 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க அதை விற்க முடியும். லாக் பண்ணியிருப்பாங்க அதை. அதுக்கு பேர் கடனீட்டு பத்திரங்கள்னு பேர். அது அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஆக்சுவலா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு, லாங் 5 வருஷம் தொந்தரவு இல்லை, லாக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் ஈல்டு வரும்போது பயங்கரமா வரும். அதை சொல்றாங்க, அதுவும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சரியா? பாருங்க, இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பாலிசி ரிசர்வ் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. மானிட்டரி பாலிசி டிசைட் பண்ணக்கூடிய ரேட் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ மூணாவது ரீப்போ ரேட். நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, வாட் இஸ் ரீப்போ ரேட் அப்படின்னு சொன்னோம். கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பணம் ஏதாவது தேவை, பிஸ்னஸ் நல்லா பூமா இருக்குது, கஸ்டமர்ஸ் அதிகமா வராங்க, அவங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு மணி அதிகமா தேவைப்படுது ஆப்ரேட் பண்ண அப்படின்னா திரும்பவும் ஆர்பிஐ கிட்ட இன்னொரு டைம் வந்து கடன் வாங்கலாம். அதுக்கு பேர் வந்து ரிப்போ ரேட் அப்படின்னு பேர். ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஃபுல் டேர்ம், அது ஷார்ட்டா ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல டெய்லி நியூஸ்ல சொல்லுவாங்க, ரிப்போ ரேட் ஏறல அப்படின்னா மார்க்கெட்ல ரேட் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ரிப்போ ரேட் அப்படின்னா இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு இன்னும் பணம் தேவைன்னு சொன்னா இன்னொரு டைம் கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ரிவர்ஸ் ரிப்போ ரேட், அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பேங்க் ரேட்ல கடன் வாங்குறாங்க ஒரு டைம், இன்னொன்று ரிப்போ ரேட்ல கடன் வாங்குறாங்கன்னு சொல்றோம்.
எதிர்பார்த்து நிறைய வாங்கி வைக்கிறோம், பிசினஸ் வால்யூம் இல்லை, அதனால நம்ம கிட்ட தேவையில்லாம எக்ஸஸா பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி என்ன பண்ணலாம், ரிசர்வ் பேங்க்குக்கே கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, அதுக்கு ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு பேர். இது கம்மியா இருக்கும் ஆக்சுவலா, ரிப்போ ரேட் தான் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா. லாஸ்ட் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ரேட் பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க. சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேற ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்க, கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய செலாவணின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாடு கூட நம்ம பிசினஸ் பண்றோம் இல்லையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம், அவங்க கரன்சி கூட டீல் பண்றோம், நம்ம கரன்சி கூட டீல் பண்றோம் இல்லையா, பிசினஸ் வால்யூம் அதை வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கரெக்டா இருக்கணும், லோவா போயிடக்கூடாது. லோவா போனா கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் ஆயிடும். பாருங்க, 3 மாசத்துக்கு தேவையான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கரன்சி வச்சிருக்கணுமா. இப்ப ஸ்ரீலங்காவில் ரீசெண்டா வந்து அந்த மாதிரி விட்டுட்டாங்க, பெட்ரோல் 2 நாளா இல்லாம இருந்தாங்க, கண்ட்ரிலே பெட்ரோல் இல்லை. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, அந்த பிஓபி சரியா மெயின்டைன் பண்ணல அவங்க, அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, வெளிநாட்டு கரன்சி வாங்குறோம் விற்கிறோம், அது இருக்கு இல்லையா, சில பேங்க்ஸ்ல கமிஷன் வாங்கிட்டு மாத்தி தராங்க, அதெல்லாம் பண்றாங்க ஆக்சுவலா. இதுக்கு பேர் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஷார்ட்டா ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு பேர். ஓகேங்களா, பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம், ஒரு நாடு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஓகேவா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் டாப் வச்சிருக்கிற கண்ட்ரி வந்து சைனா. ஓகேங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஃபாரெக்ஸ் ஷார்ட்டா சொல்றாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. அதிகமாக வச்சிருக்கிற கண்ட்ரி சைனா, ஜப்பான், 4வது இந்தியா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. இன்னும் 2-3 கான்செப்ட் சொல்ற பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொஸ்டின் கேட்டா கேட்பாங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் ரூபி, டெப்ரிசியேஷன் ஆஃப் ரூபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இந்தியாவுடைய ரூபி இருக்கு இல்லைங்களா, ரூபா நாணயம் இருக்கு இல்லைங்களா, இது இப்போ அமெரிக்கா கூட சொல்றேன், பல கரன்சி கூட டீல் பண்றோம். இப்போ அமெரிக்கன் கரன்சி கூட மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குறோம், அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு பேர். நம்ம கரன்சி எவ்வளவு கொடுத்தா அமெரிக்கன் டாலர் ஒன்று வாங்க முடியும், 85 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 85 ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு 85 ரூபாய் கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்குறோம். நாளைக்கு 90 ரூபாய் கொடுத்து வாங்கினா நம்ம கரன்சி கெயின் ஆகுதா லூஸ் ஆகுதா? லூஸ் ஆகுது, லூஸ். 85 ரூபாய் கொடுக்கல 90 ரூபாய் கொடுத்தா நம்ம லூஸ். ஓகேவா, அதுக்கு பேர் வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் ரூபின்னு பேர். 85 ரூபாய் கொடுக்குற இடத்துல 90 ரூபாய் கொடுத்தா நம்ம லூஸ் பண்றோம், அது மைனஸ். அது டெப்ரிசியேஷன், பணம் வந்து மன மதிப்பு குறையுது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அது டெப்ரிஷியேட் ஆகுது வேல்யூல அப்படின்னு அர்த்தம். அதே 85 ரூபாய் கொடுக்குற இடத்துல 60 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கெயின் ஆகுது, அதுக்கு அப்ரிசியேஷன் ஆஃப் ரூபின்னு பேர். எக்ஸ்சேஞ்சில் நம்ம லூஸ் பண்ணா டெப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி, ஓகேவா, நம்ம கெயின் பண்ணா அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி. இதை மார்க்கெட்ல நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க ஆக்சுவலா. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அப்ரிசியேஷன் ஆஃப் ரூபி, டெப்ரிசியேஷன் ஆஃப் ரூபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டெய்லி இது நடக்குது ஆக்சுவலா. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லைங்களா, அது எது மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, பிஓபின்னு சொன்னோம் இல்லையா, வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நம்ம வியாபாரம் பண்றோம், அந்த வியாபாரம் பண்றத ஒரு 3-4 மாசத்துக்கு பே பண்றதுக்குரிய பணம் கையில இருக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை செக் பண்ண, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிஃபரன்ஸுக்கு பேர் பிஓபி, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அட் த வர்ஸ்ட் மேனேஜபிளா இருக்கணும், இல்லாட்டி கண்ட்ரி ப்ராப்ளம் ஆயிடும் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, இன்ஃப்ளூயன்சஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் இட்ஸ் கரன்சி, நம்ம கரன்சியுடைய அந்நிய செலாவணி ரேட் இருக்கு இல்லைங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அது நல்லா வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. உலகம் ஃபுல்லா வந்து யூஎஸ் டாலர்ல தான் வந்து பிசினஸ் பண்றாங்க, எல்லா நாடுகளிலும் யூஎஸ் டாலர் வந்து யூஸ் பண்றாங்க, அதனால அந்த கரன்சிக்கு வேல்யூ ஜாஸ்தி. அந்த கரன்சி வந்து வாங்குறாங்க எல்லாரும், எனக்கு வேணும் வேணும்னு வாங்குறாங்க. ஓகேங்களா, பிஸியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ரேட் ஜாஸ்தியா போகும் இல்லையா, அந்த மாதிரி போகுது. அந்த மாதிரி தான் உலகத்துல நம்பர் 1 இருக்காங்க அமெரிக்கன் டாலர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற நாடுகள் இந்தியா தலைமையில சைனா அவங்க எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சின்னு வந்து லான்ச் பண்ண போறாங்க. பிரிக்ஸ்னு ஒரு நாடு இருக்கு சொல்ல, வளர்ந்து வரும் நாடுகள் சொல்லுவாங்க. அமெரிக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இது கவுண்டரா வரதா சொல்றாங்க. பிரிக்ஸ் கரன்சி லான்ச் பண்ண போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ட்ரம்ப் நம்மள ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு, நீ உருவாயிருவையா பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அவரு காலவாரி விட்டுருக்காரு. கேள்விப்பட்டீங்களா, எக்ஸ்போர்ட் ஒரு கப்பல் போச்சான், அப்படியே ரிவர்ஸ் வந்துருச்சான். அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல, ட்ரம்ப்புக்கு. உட்காந்த இடத்துல பேட்டி கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஒரு இயக்கம், ஒரு லைஃப் பேர் கெடுத்துக்கிறது ஒரு செகண்ட், ஆக்சுவலா பில்டு பண்றது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 10-15% தான் ப்ராஃபிட்டே இருக்கும், 50% டேக்ஸ் தான். வாட் இஸ் திஸ்? இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, அது மாதிரிலாம் இருக்கு.
ஸோ ரொம்ப இஷ்யூ சொல்றாங்க எல்லாம். சரியா, இது ஒன்று சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னும் ரெண்டு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி கான்செப்ட் இருக்கு பாருங்க. டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி, இந்தியாவுடைய கரன்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம ரூபாய் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ரூபாயை கவர்மெண்ட்டே வேணும்னு குறைச்சிக்குமா. இப்போ 85 ரூபாய் போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல, நம்ம 100 ரூபாய்க்கு நம்மளே குறைச்சிக்கிறது. ஓகேவா, நம்ம கரன்சியை நம்மளே வீக் பண்ணிக்கிறது. எதுக்காக அப்படி பண்ணணும்? பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக, ஃப்ளோவை அதிகப்படுத்து. லாக் ஆயிட்ட கண்டிஷன் பயங்கரமா லாக் ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட்டே வந்து எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக, இப்போ நம்ம கரன்சி ரொம்ப வீக்கா இருக்குன்னா வர்றவனுக்கு லாபம், அப்ப லாபம் பார்க்கணுன்ற நோக்கில் வெளிலேருந்து உள்ள வருவான். அதுக்காக பண்ணுவாங்களாம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பண்ணுவாங்களாம். ஸோ 1966 வெரி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் தி ரிசார்ட்டட் டு டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி. அதுக்கப்புறம் 2-3 டே பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டே அஃபீஷியலா கரன்சி வேல்யூவை குறைச்சிக்கிறது, அதுக்கு பேர் டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி. ஓகேங்களா, பாருங்க 80 ரூபாய் போற இடத்துல கவர்மெண்ட்டே 90 ரூபான்னு சொல்லி 10 ரூபாய் லாஸ் பண்ணிக்க. $1 10 ரூபாய், அப்போ $1 மில்லியன் எவ்வளவு வேல்யூ, அது மைனஸ் பண்ணிக்கிறது. எதுக்காகனா ஃப்ளோ கொண்டு வரதுக்காக சொல்றாங்க. இன்னொரு கான்செப்ட் வந்து டிமானிட்டைசேஷன். லாஸ்ட் டைம் வந்து நோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, நான் நோட் பண்ணிக்கோங்க. என்ன டேட்ல சொன்னாங்க? நவம்பர் 8, 2016. மோடி ஆட்சிக்கு வந்தது 2014. ஒரு நாள் என்ன சொன்னாங்க, திடீர்னு உங்க கையில இருக்கிற காசு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எல்லாரும் பார்த்தாங்க, எது ஏன் காசு செல்லாத, நீ யாரா சொல்றது, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். சூப்பரா சொன்னாரு, இதுல திஸ் இஸ் டுமாரோ மியர் பேப்பர் அப்படின்னாரு. டிவியில சார் பேசினார் ஆக்சுவலா. டுமாரோ திஸ் இஸ் மியர் பேப்பர் அப்படின்னாரு. நம்மளுக்காக அதை பண்ணல. கள்ள நோட்டை அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, கெட்ட பணம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா, தவறான வழியில பணம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ரூட் அவுட் பண்றதுக்காக பண்ணது. அதுல நம்மளுக்கும் டேமேஜ். என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்னைக்கு ஒரே ஒரு சொத்து வச்சிருக்கீங்க, தவறி ஒரு சொத்து ஒரு கிளவி வச்சிருக்கு பாவம், ஒரு 30 லட்சத்துக்கு வீடை வித்து கையில கேஷ் வச்சிருக்குது. அன்னைக்கு அந்த கிளவிக்கு ப்ராப்ளம். 30 லட்சம் கேஷ், அது என்ன பண்ணணும், ஒண்ணு கணக்கு காட்டணும், பணத்தை மாத்தணும். 30 லட்சம் எங்க கவர்மெண்ட்ல போய் என்கிட்ட 30 லட்சம் இருக்குன்னு சொல்லணும். 30 லட்சம் இருக்குன்னு சொன்னா டேக்ஸ் போடுவான், அது இதுன்னு இஷ்யூ வரும். அதுக்காக பண்ணது. அப்ப அதுல கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் வந்து டிமானிட்டைசேஷன். இது வேற, பண மதிப்பிழப்புன்னு பேர் தமிழ்ல இருக்கு. சொன்ன கான்செப்ட் 4 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அப்ரிசியேஷன் ஆஃப் ரூபி வேற, டெப்ரிசியேஷன் ஆஃப் ரூபி வேற, டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி வேற. இது வந்து டிமானிட்டைசேஷன் அப்ப பண்ணாரு. நோட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக இது பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க பாருங்க. பிளாக் மணியை ரூட் அவுட் பண்ண. ஓகேங்களா, பிளாக் மணினா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வைட்டா காட்டாத மணி. குஜராத்ல ஒருத்தன் வந்து குடோன்ல வச்சிருந்தான், நெல்லு மூட்டை அடுக்கி வச்சு பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி கரன்சி அடுக்கி வச்சிருக்கான் அவன் பாட்டுக்கு. குடோன் ஃபுல்லா கரன்சி, இவ்வளவு அடுக்கு, ஒரு 5 அடுக்கு நெல்லு மூட்டை இருந்தா எப்படி இருக்கும், இங்கிருந்து 25 அடி ஃபுல்லா 3 ரோ கட்டகத்தையே அப்படியே ஃபுல்லா பிடிச்சாங்க. அந்த பணம் ஃபுல்லா ஜீரோ, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கண்ணை காட்ட முடியுமா, எங்க வந்து கேட்பாங்கல்ல கவர்மெண்ட்ல, அது ஒரு ரீசன் பண்ணாங்க. இன்னொன்று கரப்ஷன் பாருங்க. லஞ்ச பணம் வாங்கி விற்கிறாங்க இல்லையா, கேஷா தானே வச்சிருப்பாங்க, கேஷா கோல்டு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை வெளியே கொண்டு வர. டெரர் ஃபண்டிங், தீவிரவாத செயல்களுக்கு ஃபண்டு போகுது இல்லைங்களா, அது வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே போடுவாங்க. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது, அப்போ கையில் தான் பணம் எடுத்துகிட்டு போவாங்க. அதை பிளாக் பண்ண. ப்ளஸ் வந்து லாஸ்ட்ல ஃபேக் நோட்டு, கள்ள நோட்டை வந்து வெளிக்கொண்டு வர. இந்த ரீசன்ஸ்க்காக சொன்னது. ஸோ நம்மளுக்கு அதில் ப்ராப்ளமாக இருந்தது ஆக்சுவலாக. மற்றபடி ஆர்பிஐக்கு வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேர்ல்டு பேங்க்னு ஒன்று இருக்கு, உலக வங்கின்னு சொல்லி. வேர்ல்டு பேங்க்னு 2ஆம் உலக போருக்கு பின்னால கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. இன்னொன்று IMFன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு. அந்த 2 பாடி கிட்டே நம்ம எதாவது கடன் வாங்கலாம். எல்லா நாடுகளுக்கும் அவங்க கடன் தராங்க. வேர்ல்டு பேங்க் அது, உலக வங்கின்னு பேர், IBRDன்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா மெம்பரா இருக்கு. அது ஒன்று. மானிட்டரி அத்தாரிட்டி, இந்தியாவில் பணத்துக்கு யார் அத்தாரிட்டி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நோட்டு கீழே லாஸ்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, கரன்சில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். புதுசாக பேங்க் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் தரது யார் தரணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தரணும். RBI கிட்ட தான் நீங்கள் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி பேங்க் ஆரம்பிக்கணும். இன்னொன்று என்ன சொன்ன பாருங்க, இட் ஆக்ட்ஸ் அஸ் எ கிளியரிங் ஹவுஸ். இப்போ நீங்கள் செக் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு வர பணம் ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு போய் என்ன அக்கௌண்ட்டில் போடுறீங்க. அது எவ்வளோ நாள் கழிச்சு கிரெடிட் ஆகுது? 2 நாள் 1 நாள் சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கே போகுது? கிளியரிங் ஹவுஸ்க்கு போகுது. எல்லா செக்கும் போகுதுங்க. எல்லா செக்கும் என்ன பண்ணாங்க, தனியாக ஒரு கிளியரிங் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா செக்கும் அங்கே போகும். ஆர்டராக ஒவ்வொன்றா எடுத்து 10 லட்சம் கரெக்டாக இருக்கா, அது இருக்கா, அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண அலோவ் பண்ண எடுத்து பண்ணுவாங்க.
அதுக்கு கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு பேர். அப்புறம் டிடி எப்படி பணமாகுது? டிடி வெறும் பேப்பர். 20,000 ரூபாய்க்கு டிடி எடுக்கிறோம், அது வெறும் பேப்பர். ஆக்சுவலா அதுல இருக்கிற பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தான் பணம் அப்படி சொல்றேன். ஸோ அதுக்கு கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு பேர். 14 கிளியரிங் ஹவுஸ் வந்து ஆர்பிஐ வச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா, பேமெண்ட் கிளியர் பண்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். யாருமே கடன் கொடுக்கலன்னா கடைசியில் ஆர்பிஐ கடன் கொடுக்குமா? நம்பிக்கையா போடலாம் அப்படின்றாங்க. அது வந்து ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன், நம்மளுக்கு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு, பேங்க்குக்கு. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கடைசியில் யார் பணம் தரலைனாலும் பாருங்க, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா கடைசியில் கடன் கொடுக்கக்கூடியது அவங்க தான் சொல்றாங்க. ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி, இந்தியன் எக்கானமியில் இருக்கு இல்லைங்களா, எக்கானமியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யாருன்னா ஆர்பிஐ. இந்தியன் எக்கானமியில் என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்கு ஆக்சுவலாக. அக்ரிகல்ச்சர், சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங், ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர், பென்ஷனர்ஸ், வில்லேஜர்ஸ், டவுன் பீப்புள், ஹவாலா மணி எடுத்துட்டு போறவங்க, எவ்வளோ இருக்கு? ஒரு பயங்கர பெரிய விஷயமா இல்லையா? இந்தியன் எக்கானமியில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, பாவர்ட்டி இருக்கு, ரூரல் பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டி, மைக்ரேஷன், பாப்புலேஷன், ஒரே டைனமிக்கான ஏரியா, ரொம்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்றது யாருடைய வேலை? இவங்களுடைய வேலை. பாருங்க, இட் கண்ட்ரோல்ஸ் மணி சப்ளை அண்ட் ஆல்சோ இட் மானிட்டர்ஸ். ஜிடிபி க்ரோத் கரெக்டாக இருக்கா, இன்ஃப்ளேஷன் கரெக்டாக இருக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கரெக்டாக இருக்கா, பிலோ பாவர்ட்டி லைன் கரெக்டாக இருக்கா, குறைச்சிருக்கிறோமா, வாழ்க்கைத்தரம் உயர்ந்திருக்குதா, ஆமாவா இல்லையா? பாருங்க, பிலோ பாவர்ட்டி லைன்னா 22% இருந்தது, அப்போ இப்போ 5% குறைச்சிருக்காங்க. ரஃபா சொல்றேன் உங்களுக்கு, அந்த டாபிக்ல எல்லாம் சொல்றேன், சரிங்களா? இப்போ குறைஞ்சிருக்கு ஆக்சுவலா. நித்தி ஆயோக்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட். இந்த பேமெண்ட் அனுப்புறோம், வாங்குறோம், கொடுக்குறோம், இதுதான் பேமெண்ட் செட்டில்மெண்ட்னு சொல்றோம். இப்போ ஜிபேல நீங்க பால்காரனுக்கு ஒரு 100 ரூபாய் போடுறீங்க, அவன் வரல, வந்துட்டா ஓகே, வரலன்னா என்ன பண்ணுவான்? சார் வரலன்னு சொல்லுவான். எங்க போவீங்க? பேங்க்குக்கு போவீங்க, அது செக் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு தனியாக போட்டிருக்காங்க 2007. பணம் கொடுக்கறது வாங்குறது கரெக்டாக அவங்களுக்கு போறது, ஓகேங்களா? அதை மானிட்டர் பண்றது, ரெகுலேட் பண்றது யார் அப்படின்னா இதுதான் சூப்பர்வைசர். ஸோ கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய ஹெல்த்தே, எக்கானமிக் ஹெல்த்தே வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து. சரி, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன். கமர்ஷியல் பேங்க்ஸ்ங்கிறது என்ன சொன்னோம் நம்ம? அங்கேருந்து பணம் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வாங்கி நம்மளுக்கு மல்டி ப்ராடக்ட்ஸாக கொடுத்து சொசைட்டிக்கு எல்லா வகையில மக்களுக்கும் பணம் ஃப்ளோ கொண்டு வராங்க. ஸோ அவங்க என்ன உருவாக்குறாங்க? கேபிட்டல் உருவாக்குறாங்க. எப்படி கேபிட்டல் உருவாக்குறாங்க? இப்போ ஒரு 20,000 பேர் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஒருத்தன் 500 ரூபாய் வச்சிருக்கான், ஒருத்தன் 1000 ரூபாய் வச்சிருக்கான், ஒருத்தர் 1 லட்சம் வச்சிருக்கான், 2 லட்சம் வச்சிருக்கான், அப்படி வச்சிருக்கான் இல்லையா? ஓகேவா? அந்த பணம் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கோடி இருக்குமா? சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். அக்கௌண்ட்ல சும்மா இருக்கிற பணம் ஒரு 100 கோடி இருக்குமா? அந்த 100 கோடி வந்து 10 கம்பெனிக்கு கடன் கொடுக்குறான்னா, உங்ககிட்ட ஐட்லா அன்னைக்கு இருக்க பணத்தை எடுத்து அவன் என்ன பண்றான்? இன்னொருத்தனுக்கு கேபிட்டலா கொடுத்து புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான் இல்லையா? அது வந்து பேங்க் பண்றான். அதுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் பேர். உங்க அக்கௌண்ட்ல சும்மா இருந்தா இட்ஸ் லையிங் ஐடில். மணி ஷுட் நாட் ஐடல், மணி ஷுட் கெட் சர்க்குலேட்டட். ஓகேவா? பணம் எங்கேயுமே நிற்க கூடாது, சர்க்குலேஷன்ல இருந்தால் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் வசதியை ஏற்படுத்தி தராங்க. பேங்க் இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஹவுசிங் லோன் போறீங்க, பிளாட் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே கடைசியில் எங்கே போய் ஆகணும்? பேங்க்ல லோன் கீன் ஃபெசிலிட்டிஸ்க்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி சேனலைசிங் ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி தான், எஸ்பிஐ அக்கௌண்ட்ல 1008 பணம் இருக்கு. அந்த பணத்தில் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க? ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ நீங்க வெறும் அக்கௌண்ட்லேயே பணம் வச்சுட்டு இருந்தா என்ன யூஸ் இருக்க போகுது? உங்க தேவைக்கு வேணா எடுப்பீங்க, இல்லை விட்டுருவீங்க. அதை சொல்றாங்க. என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக வராங்க இல்லைங்களா? கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கி கிளியரன்ஸ் வாங்கி எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க. அது சரியான இண்டஸ்ட்ரி, சரியான இடத்துல சரியா இருக்கா, ப்ராஜெக்ட் கரெக்டா சரியா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு பேங்க்ஸ் ஓகே பண்ணுவாங்க. லோன் சாங்ஷன் ஜஸ்ட் இது பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, தரோவா செக் பண்ணுவாங்க, எல்லாம் பக்காவா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சொல்றாங்க. பேங்க் என்ன பண்ணுது? தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்குது. இப்போ பேங்க்ல பாருங்க, உங்களுக்கு எதுவுமே வேலையே இல்லையா? பேங்க்ல போய் போனீங்கன்னா உங்களுக்கு சிஎல்ல ஜாப் கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்லுவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டேக்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. 2 வாரத்துல ட்ரைனிங், யாரும் ஏமாத்தணும், எப்படி பேசலாம் சொல்லி கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. எப்பேற்பட்டாலும் உள்ள போனாலும் ஏதாவது ஒன்று பண்ண வச்சிருவாங்க. டெபாசிட் போட சொல்லுவாங்க, அது இது ஏதாவது ஒன்று. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், இதெல்லாம் சோ மெனி திங்ஸ் இப்போ அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ பேங்க்ஸ் ப்ரமோட் என்டர்பிரினர்ஷிப், தொழில் புதுசாக உருவாக்குறாங்க இல்லையா?
தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க, என்டர்பிரினர் ஒரு வேர்டு இருக்கு ஆக்சுவலா. அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. பேங்க்ல வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஃபர்தரா அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் பிசினஸ் எப்படி கொண்டு போறது, டெவலப் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க. பேங்க்ஸ்ல பல டைப் சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பேங்க்ல பல டைப் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு கான்செப்ட் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட், அது வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கு சரியா இருக்குன்னு சர்டிபிகேட் தரோம் இல்லையா, அதுக்கு பேர் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை செய்யறாங்க. ஓகேங்களா? இன்டர்மீடியட்ஸ் பிட்வீன் த இஷ்யூர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் த பப்ளிக். இந்த பக்கம் ஷேர் மார்க்கெட்ல பணம் ரைஸ் பண்றாங்க இல்லையா, இவன் ஷேர் இஷ்யூ பண்றான், பொதுமக்கள் ஷேர் வாங்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ராப்பர் புரோக்கரா செயல்படுறாங்க. அவங்க இவங்க கிட்ட ஷேர் வாங்குறாங்க, அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கும் ப்ராப்பர் புரோக்கரா செயல்படுறாங்க, இன்டர்மீடியட் செயல்படுறாங்க. as a broker and a financial advisor for institutional clients. இண்டிவிஜுவலா நீங்க போய் லோன் கேட்குறீங்களா, அந்த மாதிரி இல்லாம இப்போ டைட்டன் கம்பெனியில் இருக்கிறாங்க பாருங்க, நான் சொல்றேன், நான் வந்து அவங்களுக்கு லோன் வேணும். டைட்டன் டிவிஎஸ்ல, டிவிஎஸ் கம்பெனி நல்ல கம்பெனி, ஸ்டாண்டர்டான கம்பெனி, அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ப்ராப்பரா சேலரி வந்துடும். அப்போ அங்கே வந்து ஒரு 150 பேருக்கு லோன் சாங்ஷன் இமீடியட்டாக பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்கே தான் கொடுப்பாங்க. லோக்கல்ல எவனா ஒருத்தர் 2 பேர் கேட்கறது கொடுப்பாங்களா? டைட்டன்ல ஒரு ஒரு 5 லட்சம் லோன் தரணும், ஒரு 200 பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு அங்கே கரெக்டாக வந்துடும்ல, பெட்டரா வந்துடும். அதுக்கு பேர் இன்ஸ்டியூஷனலா பண்றதுன்னு சொல்லுவாங்க, பல்கா பண்றது. ஓகேங்களா? அதை வந்து எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க், ஜேபி மார்கன், இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் பண்றது. ரீஜனல் பேங்க்ஸ், கம்யூனிட்டி பேங்க்ஸ், லார்ஜ் குளோபல் பேங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. குளோபல் பேங்க்ஸ் இப்போ புதுசா வந்திருக்கு. குளோபல் பேங்க்ஸ் வேர்ல்டு வைடு சர்வீஸ் பண்றாங்க. ரீஜனல் பேங்க்ஸ் இருக்கு ஆக்சுவலா, பிராந்திய வேலையில. கம்யூனிட்டி பேங்க்ஸ் அப்படின்ட்டுலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சில கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வரைக்குமே 4 டைப் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பேங்க்குடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பணம் வாங்கி உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது. அதுக்கு பேர் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் டெபாசிட் பண்றீங்க இல்லையா, போய் பேங்க்ல போய் என்ன ஃபர்ஸ்ட் வேலை? பணத்தை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட்ல வச்சுக்கிறோம். சேஃப்டியா இருக்கும், கையில் வச்சுருந்தா சேஃப்டி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? டெபாசிட் பண்றது. சரிங்களா? பேங்க்குடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெபாசிட் பண்றது. என்னென்ன டெபாசிட் பண்றாங்க, அதுல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, சிஏ கரண்ட் அக்கௌண்ட். அதுக்கு பேர் பிசினஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பணம் நிறைய வரும், கலெக்ஷன் வரும். திடீர்னு ஒரு நாள் 2 லட்சம் போடுவான், ஒரு நாள் 3 லட்சம் போடுவான், எடுப்பான், அப்படிலாம் சொல்லுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். அதுக்கு பிசினஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். நீங்க எவ்வளவு வேணா பணம் போடலாம், எவ்வளவு வேணா எடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எஸ்பிஐ அக்கௌண்ட்ல உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட்டும் வராது அதுக்கு. பாருங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் வித்ட்ராவல்ஸ். எவ்வளவு டைம் என்ன பணம் எடுக்கலாம், எவ்வளவு டைம் என்ன பணம் போடலாம். ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் பண்றீங்க, அதனால அது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எவ்வளவு டைம் வேணாலும் பணம் போடலாம், எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து ஓவர் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா வந்து. சரிங்களா? பணம் உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லை, பட் உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, 50 லட்சத்துக்கு நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு. நீங்க ஒரு 20 லட்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதுல. இன்னொன்று வந்து சேவிங்ஸ் பேங்க், நம்ம எல்லாரும் வச்சிருக்கு, ரெகுலராக வச்சிருக்கு, எஸ்பிஐ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது யார் வச்சிருப்பாங்க? தனி ஆளுங்க, இண்டிவிஜுவல்ஸ், சேலரிடு பீப்புள், லெஸ் இன்கம் பீப்புள். குறிப்பாக சேலரிடு பீப்புள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் லீஸ்டா இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 7.5%. எஸ்பிஐ அக்கௌண்ட்ல அமௌண்ட்டுக்கு அவன் 3.5% தான் கொடுக்குறான், கம்மியா இருக்கு ஆக்சுவலா. இன்னொன்று எஃப்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். எஃப்டி அக்கௌண்ட், எஃப்டி அக்கௌண்ட்னா லாக் பண்றது. பாருங்க, மினிமம் 17 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 1 இயர், 2 இயர், 3, 4, 5, 7 இயர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு 2 பேர் இருக்கிறாங்க பென்ஷனர்ஸ், பென்ஷன் ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு பணம் 80 லட்சம் வந்திருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ரையாரிட்டி அவங்களுக்கு போகும்? ஏதாவது தெரிஞ்சா வீடு வாங்குவாங்க, வீடு வாங்குறது நல்லது, வீடு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணாங்க, எஃப்டியில் போட்டுட்டு அதுல இருந்து நல்ல இன்கம் வரும், 50,000 60,000 வந்து வரும், வட்டி வரும், அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு சொல்றாங்க. சரியா? இதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னும் 6% ஜாஸ்தி. அது சும்மா ஸ்கீம்ஸ்ல அட்ராக்ட் பண்றதுக்காக போட்டிருக்காங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். பேங்க் வேலை மட்டும் பாக்குறாங்களா, அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பாக்குறாங்க இன்னைக்கு. நின்னா பேங்கிங், உட்கார்ந்தா பேங்கிங், பேசினா பேங்கிங், பார்த்தா பேங்கிங். டெய்லி மெசேஜ் 25 மெசேஜ் வருது.
இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா, அங்கே வரீங்களா இங்கே வரீங்களா சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா, டெய்லி கால்ஸ் வருது. ஆமாம், நம்ம தகவல் ஃபுல்லாக எல்லாம் போகுதா, அதனால் அவங்க டேட்டா எடுத்துக்கிறாங்களா, அங்கேருந்து அனுப்புகிறாங்களாம். எப்படி தெரியுமா, ஒரு 10,000 பேருக்கு சும்மா பல்க் ரேண்டமாக ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஏதாவது 2 இழிச்சவன் சார் ஏன்னா வேணும் சார்னு கேட்பாங்க, பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க அதில். சரியா, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. லேட்டஸ்டாக பேங்கிங் ட்ரெண்டே மாறி இருக்கு. ஏஜென்சி சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க செகண்டரி ஃபங்க்ஷனில். அதாவது நம்மளுக்கு வந்து ஏஜென்ட்டாக பேங்க் செயல்படுது. நம்மளுக்கு ஏஜென்ட் என்ன ஏஜென்ட்டாக செயல்படுது, கலெக்ஷன், நம்மளுக்காக செக்கு கலெக்ட் பண்ணிக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போடுது. ஓகேங்களா, கலெக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படுது. டிராஃப்ட் கொடுக்குது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்கல்ல, செக்கு அது இதெல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறது. டிவிடெண்ட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதில் 1% வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யாருன்னா, யார் ஷேர் ஓனர்ஸோ அவங்க ஓனர்ஸ். ஒரு கம்பெனிக்கு யார் ஓனர்ஸ்னா, ஷேர் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரியல் ஓனர்ஸ், அவங்க தான் கேபிட்டல் போட்டிருக்காங்க. அந்த லாபத்தில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு பேர், அதை கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது, பே பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏஜென்ட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று பேமெண்ட் பண்ணுறது பாருங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டேக்ஸ் பே பண்ணுறது, ரெண்ட் பே பண்ணுறது, பேங்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்லிட்டா போதும், ஐசிஐசிஐ ஆப் அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே வருது. பாருங்க, ஃபாஸ்டாக்கு பே பண்ணணுமா, அது கேட்குது. சார் பேலன்ஸ் காலியாச்சு பே பண்ணணுமா, கிளிக் இட் அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி எதையோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க, என்னென்னமோ கேட்குது அதில். அந்த மாதிரி அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக பேங்க் செயல்படுது. உங்கள் இன்கம் எவ்வளோ இது பண்ணுங்க அப்படின்னு அது சஜஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஷேர் வாங்குறது விற்கிறது. டிமேட் அக்கௌண்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. அதே மாதிரி ஷேர்னாலும் செக்யூரிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக வாங்கி விற்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ட்ரஸ்டி ஆஃப் ஃபண்ட்ஸ், நம்ம ஃபண்டுக்கு வந்து பாதுகாவலனா செயல்படுது பேங்க், நாமினியாக செயல்படுது, சேஃப்டியாக இருக்கும் பணம் அங்கே வந்து அப்படின்றாங்க. அதே மாதிரி இ பேங்கிங்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக இ பேங்கிங்னா ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது யூட்டிலிட்டி சர்வீசஸ்ன்னு இன்னும் வேற எல்லாம் பண்ணுறாங்க. பாருங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனிங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று சொல்கிறாங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபாரின்ல எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கஸ்டமர் எங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு நல்ல ட்ராக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் தராங்க, அதுக்கு பேர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு பேர். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், உங்களுக்கே ஆமாம், உங்களுக்கே ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியும்னா நீங்களே பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியலன்னா பேங்க்ல ஃபார்ம் வச்சிருக்காங்க, நெஃப்ட் ஃபார்ம், ஆர்டிஜிஎஸ் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்தெல்லாம் பண்ணுவாங்க பசங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஸ்பாட்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரண்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேரண்டர், ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் ஸ்பாட்லேயே கொடுத்தா கேஷ் பேமெண்ட்னு பேர் இல்லையா. நான் 2 வாரம் கழிச்சு ரெண்டுலாம் பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, நிறைய பிசினஸ்ல நடக்கும். 2 வாரம் கழிச்சு என்ன கிளியர் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெஃபர்டு பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பின்னால கொடுக்கப்படும் பணம். அதுக்கு இவங்க கேரண்டி தராங்க, அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு கேரண்டி தராங்களாம். நெக்ஸ்ட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க. ஆக்சுவலா அண்டர் ரைட்டிங் அப்படின்னா, புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, சூப்பர் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு அண்டர் ரைட்டிங் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க்கெட்ல வந்து ஷேர் ரைஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. பிறகு உங்களுடைய வேல்யூபிள்ஸ் எல்லாம் எங்கே வச்சுக்கலாம், பேங்க் லாக்கர்ல வச்சுக்கலாம். வீட்டில் வச்சா சேஃப்டி கிடையாது, லாக்கர்ல வச்சுக்கலாம், அது கொடுக்குறாங்க. ரெஃபரின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கஸ்டமர் நல்ல கஸ்டமர், அவர் நம்பிங்க எவ்வளோ வேணா லோன் கொடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு கிரெடிட் ஸ்டாண்டிங் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங், பிஸ்னஸ் ரெப்புடேஷன், ரெஸ்பெக்டபிலிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ். பாருங்க, சிபில் ஸ்கோர்லாம் உருவாக்கி தருது. ஐசிஐசிஐ ஆப்பில் இருக்கு. ஆக்சுவலாக சிபில் ஸ்கோர்னு ஒன்று உருவாக்கி தருது. சிபில் ஸ்கோர்னா உங்களுடைய நாணயத்தின் தன்மை, அதுக்கு ரேட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. இது 750க்கு மேலே இருந்தால் குட் கஸ்டமர் அப்படின்னு பேர். ஃபினான்ஷியலி சவுண்ட் பர்சன், அந்த மாதிரி ஆளுங்களை விடவே மாட்டாங்க, ஏன்னா கரெக்டாக கட்டுவாங்கன்னு அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்சிடரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதோட நோ இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் போறாங்க. என்னது, ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஆக்சுவலா பேங்குடைய வேலை டெபாசிட் வாங்குறது, அக்செப்ட் பண்றது, செக்கு, டிடி, இவ்வளவுதான், இதுதான் வேலை. அதை விட்டு என்னென்ன பண்றாங்க பாருங்க, ஹவுசிங் ஃபைனான்ஸ். எனக்கு தெரிஞ்ச அதை விட இதுதான் மெயின் பிசினஸ். இப்போ அதுல வேற 1000 ரூபாய் போடுவான் எடுப்பான். இங்க ஒரு டைம் மாட்டினா சூப்பரா இழிச்சவன் இங்க எடுப்பாங்க. 1 கோடிக்கு ஒருத்தன் லோன் வாங்கினான்னா 20 வருஷம் கட்டுவான், அவனுக்கு 20 வருஷம் பிசினஸ் நடக்கும். பயங்கர பிசினஸ் ஓடுது அந்த இடத்துல. அவனுக்கு வேற எவனும் கடன் கொடுக்க மாட்டான், இவன் கடன் கொடுக்குறான்.
இவனுக்கு அவன் அவனுக்கு இவன் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போய் லோன் வாங்கி கட்டுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பேங்க்ல. இந்த பேங்க் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு தனியாக இருக்கு, ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலாக. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் வாங்கி விற்கிறீங்க இல்லையா, இண்டிவிஜுவலாக வாங்கி விற்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு நாலேஜ் இருக்குமா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 2-3% தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 98% லாஸ் ஆனவங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மென்டல் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, பார்த்துக்கோங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மென்டல் ஆகிட்டாரு. நான் சொல்றது புரியுதா? 15 to 20 இயர்ஸாக இருக்காரு என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு, நான் இந்த டைம் பிடிச்சி காட்டுறேன். லாஸ் ஆகிட்டாரு, ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிட்டாரு, விட்டுட்டாரு. நான் இந்த டைம் பிடிச்சி காட்டுறேன். கடைசியில் கூட என்கிட்ட பேசும்போது ஒரு 50,000 வேணாட்டோம், ரெடி பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டார். யூஸ்லெஸ் ஃபெலோ. கடைசியில் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால், டி அடிக்ஷன் வார்டுக்கு போயிட்டு வந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார் 1 month. அவ்வளோ ட்ரைவாக இருக்கார் அதில். வந்து இந்த சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? ஆல்கஹாலிக் ட்ரங்க் அடிக்ட் ஆகி கேள்விப்படுறீங்களே, அந்த மாதிரி மென்டல் ஆகிட்டாராம். ஏன்னா அதுலேயே ஃபுல்லாக லைஃபே போச்சு. அவர் மட்டும் இல்லை, பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. காலையிலே வருவாங்க, வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பணம் எல்லாம் வந்துச்சு இல்லை, அப்போ சேஃப்டியாக எல்லாம் பண்ணலை அவங்க யாரும். இப்போ லேண்டுக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு சூரிய வேறு மாதிரி இருக்குது. அங்கே அந்த மாதிரிலாம் அதில் போய் இதில் போய் விட்டுட்டாங்க, எல்லாம் லாஸ் ஆகிட்டாங்க. லாஸ் ஆகிட்டா பேங்க் சும்மா விடுமா? இஎம்ஐ கட்டி ஆகணும். பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க தெரியுமா, அதுக்கு வந்து கேரண்டர்னு ஒன்று சைன் பண்ணணும். கம்பெனியில் லோன் கொடுக்கும்போது இப்போ நான் லோன் வாங்குறேன்னா எனக்கு ஒருத்தர் சைன் பண்ணணும். நான் கட்டலைன்னா அவன் கட்டுவான்னு அர்த்தம். அதுக்கு தான் சைன். அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தெரியாமல் கட்டி ஒருத்தன் ஏமாற்றி போய் இவன் வந்து 15 வருஷம் அவனுக்கு கட்டினாப்பா. அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 15 வருஷம் இந்த பையன் கேரண்டர் தேவையில்லாமல் சைன் பண்ணி அவன் வந்து கட்டிக்கிட்டு இருந்தான். என்கிட்டயும் அந்த மாதிரி கேரண்டருக்கு அப்ரோச் பண்ணாங்க, ராங் பர்சன்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இங்கே கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நான் இங்கே பல இடத்துல லாக் ஆகிருப்பேன். நானும் ஃப்ரெண்டு ஒருத்தன் லாரி பிஸ்னஸ் பண்ணான். லாரி பிஸ்னஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க. லாரி லோன் வாங்குறது. கம்பெனியில் 5-6 பேர் வேலை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு 5 லட்சம், அவனுக்கு ஒரு எல்லாமே கொடுக்குறாங்க. அவன் பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டான். என் பணத்தை வந்து லோன் போட்டு அவனுக்கு கொடுக்க சொல்கிறான். அது எப்படி கூப்பிட்டாவா? காலைல அங்கே போகணும். நான் என்னன்னு கேட்டேன். லோன் வாங்கணும் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டேன். பிஸ்னஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா நான் கேள்விப்பட்டிருந்தேன் நான். அப்புறம் நான் கேட்டேன், பிஸ்னஸ் பண்ணுறது நீ, லாரி வாங்குறது நீ, நான் எதுக்கு சைன் பண்ணணும்னு கேட்டேன். ஸ்ட்ரைட்டாக கேட்டேன் அவனை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படா சொல்கிறதுலாம் பார்த்தா நம்மளுக்கு வேலை ஆகாது. நம்மளுக்கு தொழில் லாக் ஆகிருக்காங்க பசங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். கேரண்டர் சைன் பண்ண ஒரு பர்பஸ்க்காக அந்த பையன் டெய்லி கம்பெனிக்கு வந்து ஏர்ன் பண்ண பணத்தை அவன் வந்து அடுத்தவனுக்கு கட்டினான். there are so many things. சக்ஸஸ் பண்ணவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க. எதுக்கு நம்மளுக்கு? அவன் லாரி வாங்குறான், அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், அதாவது முடிஞ்சது. நம்ம எதுக்கு சைன் பண்ணணும்? ஒரு சில லிமிட் தெரியாமல் பண்ணவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படி சொல்கிறேன் நான். பாருங்க, ஆக்சுவலாக இன்னொன்று வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னது? நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறாங்க பேங்க்கில். என்ன போய் கேட்டாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணணுமா பண்ணுறாங்க, புது ஷேருக்கு சர்டிஃபிகேட் தரணுமா, டாக்குமெண்ட் ரெடி பண்ணணுமா, லைசன்ஸ் வாங்கணுமா, பிடபிள்யூட கிளியரன்ஸ் வாங்கணுமா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கிளியரன்ஸ் வாங்கணுமா, எல்லா வேலையும் பண்ணி தராங்க. அதுக்கு மர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது புதுசாக. பிறகு இதெல்லாம் கான்செப்ட் கேட்டிருக்காங்க முன்னெல்லாம், கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வர்ற கம்பெனிஸ், அவ்வளவா வெளியே தெரியாத புது கம்பெனிஸ், டேலண்டடாக இருக்கிறாங்க, ஆனால் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்பி யார் பணம் போடுவாங்க, யார் எடுப்பாங்க, கொடுப்பாங்க, சினிமாவில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கம்பெனிஸை பாருங்க, நியூ வெஞ்சர்ஸ் ஆஃப் லிட்டில் நோன் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் ரிஸ்கி யங் ஸ்மால் பிரைவேட் பிஸ்னஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், வெஞ்சர்னா தைரியமா பணத்தை போடுன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு பேர். எஸ்பெஷலி டெக்னாலஜி ஏரியாவில் இந்த பிபிஓ, இந்த இ-காமர்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேக்டரிங்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. வாட் இஸ் ஃபேக்டரிங்? பணம் கண்டினியூஸாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இவன் கேட்குறான், அவன் கேட்குறான், ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. பேங்க்குடைய வேலை ஃபேக்டரிங் அப்படின்னு பாருங்க. கண்டினியூஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் பிட்வீன் one person and another person. அவருக்கு வேணும், இவர் ஏதோ ஒரு வகையில் அலைன் பண்ணி கொடுக்குறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இப்போ பேங்க்கில் என்ன பண்ணாங்க? லோன் தராங்க. பாருங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்கு, ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லோன் தராங்க. பாருங்க, அதில் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு பேர். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பேஸில், ரிப்போர்ட் பேஸில் அவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. பணம் அதிகமாக செலவு பண்ணலாம். கேஷ் கிரெடிட்னு சொல்கிறாங்க, அதுவும் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கேஷ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கேஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங்கை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க.
டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ செக் வந்து பார்த்தா ஒரு 35 நாள் கழிச்சு தான் பணம் ஆகும், உடனே பணம் வேணும். அதாவது நெகட்டிவிட்டி எதுவும் இல்லாம பாசிட்டிவா இருந்தா போதும், கரெக்டா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, மணி அட் கால் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மணி ரெக்குவயர்மெண்டா, பணம் கேட்டா உடனே கிடைக்குமா, அதுக்கு மணி அட் கால்னு பேர். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மணி அட் கால், கான்செப்ட் கொடுத்து கீழே என்னன்னு அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதான் நான் சொல்றேன், படிச்சுட்டு கொஸ்டின் பேங்க் கோ த்ரூ பண்ணணும், உங்களுக்கு ட்ராக் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் படிக்கணும், ரிவிஷன் பண்ணா எடுத்துட்டு வந்துடலாம். சரியா? இதுக்கு மணி அட் கால்னா ஷார்ட் டேர்ம் இமீடியட்டா பாக்குறது. அப்புறம் டைரக்ட் லோன்ஸ்னு சொல்றாங்க. மார்ட்கேஜ் லோன் இருக்குது, சொத்து வந்து அடமான வச்சு கடன் வாங்கலாம். ஹவுசிங் லோனுங்கிறது வேற, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, அது பிளாட்டை வீடா கட்டுறதுக்கு வாங்குற கடன். மார்ட்கேஜ் லோன்னு ஒன்று இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வீடு இருக்குது, வீட்டுக்கு பேர்ல கடன் வாங்கலாம். இப்போ வீடு 2 கோடி ரூபாய் ஒர்த் இருக்கு ஆக்சுவலா, அப்போ அவன் எவ்வளோ சொல்லுவான், 50-60 லட்சம் வரைக்கும் கொடுப்பான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, கொஞ்சம் ப்ரொசீஜர் ஜாஸ்தி. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் தராங்க, அக்ரிகல்ச்சருக்கு லோன் தராங்க, என்ன கேட்டாலும் தராங்க. பாருங்க, லோன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரின் ட்ரேடர்ஸ், கன்சியூமருக்கு பர்சனல் லோன் தராங்க, பணம் நிறைய ஏதாவது என்ன கேட்க தராங்க ஆக்சுவலா. இப்போ இருக்கிற எக்கானமி இருக்கு இல்லைங்களா, இப்போ லேட்டஸ்டா ஆரம்ப காலகட்டத்தில் மனுஷன் இருந்தா இல்லையா, அப்ப இருந்த எக்கானமி வேற, இப்ப இருக்கிற எக்கானமி என்ன சொல்றாங்க அப்படின்னா மானிட்டைஸ்டு எக்கானமின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மானிட்டைஸ்டு எக்கானமின்னு பேர். மானிட்டைஸ்டு, பணமாக்கப்பட்ட பொருளாதாரம். ஆரம்ப காலத்துல பருப்பு கொடுத்து அரிசி வாங்கிட்டாங்கன்னு சொன்னோம், பண்டமாற்று முறை, பாட்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னோம். அப்படி லைட்டா சேஞ்ச் ஆகி வந்தது. இந்த பணன்ற ஒண்ணு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சந்தோஷமா எல்லாம் மரம் செடி கொடிய மாதிரி அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். இந்த இடையீட்டு கருவி, இன்டர்மீடியட் ஏரியா வந்து ஒரு பணம். பாருங்க, பணம் என்ன பண்ணுது, 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா லோ கிளாஸ் பிரியாணி, 350 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஹை கிளாஸ் பிரியாணி, ஆமாவா இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு டிசென்டான ட்ரெஸ், 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா லூயிஸ் பிலிப்ல பக்காவான ட்ரெஸ். ஸோ வாட் மணி டஸ், இட் டஸ் எவ்ரி திங். மணி டஸ் எவ்ரி திங். பணம்னா எல்லாமே பண்ணுது. பாருங்க, சைனே பண்ண முடியாது, இந்த ப்ராஜெக்ட் ஓகேவே பண்ண முடியாது, காசு கொடுத்தா சைன் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பணம் வந்து, அதாவது அந்த இடையீட்டு கருவின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அது கொடுத்தா வேலை ஆகுது. அதனால என்ன மனுஷன் என்ன பண்ணா, என்னென்ன பண்றதுக்கும் துணிஞ்சு எல்லாமே பண்றான். உலகமே தப்பா போயிடுச்சு பணத்துக்காக வந்து. பாருங்க, மாடர்ன் எக்கானமி என்ன சொல்றாங்க, மணி பேஸ்ட் எக்கானமின்னு சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்டா எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் மணி. மணி அப்படின்றத குரோத்தர்ன்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். மணி இஸ் எனி திங் தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டபிள் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பணம் கொடுத்தா இங்கே எந்த காரியம் வேணா எதை வேணா வாங்கிக்கலாம். ஒரு சேர் வாங்கணுமா, 300 ரூபாய் கொடுத்தா ஒரு சேர் தரான், 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பிரியாணி தரான், வெயில் காலமா 60 ரூபாய் கொடுத்தா ஒரு ஐஸ்கிரீம் தரான். அந்த பணம் என்ன பண்ணுது பாருங்க, என்ன சொல்றாரு, ஜென்ரலி அக்செப்டபிள் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எதை வேணும்னாலும் அந்த பணத்தை கொடுத்தா ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பணம் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. பாருங்க, மணி ஆக்ட்ஸ் அஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. பணம் இப்போதைக்கு மட்டும் உங்க கைக்கு செலவுக்கு தேவை அப்படின்றது இல்லை. பணத்தை நீங்க சேர்த்து வைக்க என்ன ஆகுது, உங்களுக்கு பயங்கர கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாங்க, பி சிதம்பரம் 6 லட்சம் கோடி சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. கேள்விப்படுறீங்களா இல்லை? எல்லாருமே எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் சேர்த்து வைக்கிறாங்கன்னா, பணம் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் பணம் தான். பாருங்க, ஒரு எமர்ஜென்சி, ரோட்ல போறோம், சப்போஸ் கீழே விழுந்துட்டோம், பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு, பிளட்டா போயிட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் எழுதுறாங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆகணும். பணம் கிரெடிட் பண்ணீங்கன்னா தான் உள்ள அட்மிட் பண்ணுவாங்க, கார்டே எடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் என்னென்ன பார்ப்பாங்க, கை டேமேஜ் ஆக்கிறது பார்ப்பாங்க. ஏ கிளாஸ் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏ கிளாஸ் ரூமே 10,000 ரூபாய். அங்கே பிக்னிக் போனோமா, கை ரிப்பேர் பண்ண போனோம். ஏ கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஏ கிளாஸ் ரூம். பணம் யார் வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ. இதனால உலகமே மாறி போச்சு. சரியா? இப்படி போயிடுச்சு ஆக்சுவலாக உலகம் வந்து. பாருங்க, மணி இன்க்ளூட்ஸ் வாட், காயின்ஸ், கரன்சி, செக்கும் மணி தானே, அதுவும் பணம் எழுதுறாங்க இல்லையா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கிரெடிட் கார்டும் மணி தான். இப்போ மளிகை கடையில் போய் 5,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, கார்டு ஸ்வைப் பண்ணா அக்செப்ட் பண்றாங்க, அப்போ இட் இஸ் ஆல்சோ மணி. ப்ரொஃபசர் வாக்கர் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா டிஃபைன் பண்றாரு பாருங்க. மணி இஸ் தட் விச் மணி பைஸ். பணம் என்ன வாங்குதோ அதுக்கு பேர் பணன்றாரு. செத்து போன பணத்தை வாங்குறது, எஸ் பணம் வாங்கணும், அது இட் டஸ் எனிதிங் அப்படிங்கிறாரு. பணம் எதை வேணா செய்யும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, 4 functions ஆஃப் மணி, ஸ்கூல் புக்ல இருக்கிற தியரி வந்து பணத்துடைய 4 வேலை, அதனுடைய பணிகள் என்ன. ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னா பணத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையானது பெறுறீங்க. இட் சர்வ்ஸ் அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பேனா கொடுத்தா 2 கிலோ ரைஸ் தருவானா, 2 கிலோ ரைஸ் 150 ரூபாய்,
150 ரூபா கொடுத்தா தரானா, 100 ரூபா கொடுத்தா பேனா தரானா? அப்ப பணத்தினுடைய வேல்யூ என்னன்னா இட் சர்வ்ஸ் as மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டாவது இட் இஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஓகேவா? கல்யாணம் ஆகும்போது நான் வந்து இப்போ சொல்றேன் பாருங்க, அலைன்ஸ் பாக்குறீங்க. ஓகேவா? நீங்க ஒரு ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க. ஓகேவா? பொண்ணு வீட்டு சைடில் ஒரு ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க. என்ன பார்ப்பாங்க? பையன் எவ்வளோ தேருவான், எவ்வளோ வெயிட், என்ன வெயிட், பிசிக்கல் வெயிட் கிடையாது. என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க? எனக்கு நான் அலைன்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் ஃபோனில் அப்படியே சொல்றாரு, எங்கள் சைடில் பயங்கரமாக இருப்போம், பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஈக்குவலான மட்டும் தான் நான் பார்ப்பேன். 10 கோடி பொண்ணுக்கு சொத்து இருக்கான். அவங்க பொண்ணு வீட்டு சைடில் அவங்க அப்பா சொல்றாரு 10 கோடி சொத்து இருக்கான். 10 கோடி சொத்து இருந்தால் தான் மாப்பிள்ளைய பற்றியே பேசுவாராம். அவர் மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, கலரா இருக்காரா, அதெல்லாம் கேட்கல. அந்த மாதிரி மார்க்கெட்டில் அப்படி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உங்களை எடுத்தோடனே என்ன பார்ப்பாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் பார்ப்பாங்க. அதை சொல்றாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அது நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ண உங்களுக்கு வேல்யூ தானே. ஸ்டோர் பண்ண வேல்யூ. எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறாங்க? பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சாவறான், ஒரு பக்கம் வாழ்றான். அண்டர்ஸ்டாண்ட்? பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 லட்சம் கோடி பணம் போதுமா? நோ 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 நோ. எவ்வளோ முடியுமோ எவ்வளோ புஷ் பண்ணு. நீங்களும் அப்படிதான். ஒரு சைட் வாங்குறீங்க கஷ்டப்பட்டு, அப்புறம் இன்னொரு சைட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ட்ரை பண்ணுவீங்களா? கம்மன் அப்பா போதுன்ற மனமே பூல் செய்ய மருந்து அவனை உட்காந்துருப்பீங்களா? வில் ஸ்ட்ரெச். அப்படிதான் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. பணம் என்ன சொல்லுது? செக்கு டிடின்றது ஒரு 2 வாரம் கழிச்சு கையில் வரப்போகிற பணம், பின்னால் வரக்கூடிய பணம். டெஃபர்டு பேமெண்ட்ஸ்க்கும் அது 4 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேங்கிங்ல ட்ரெண்டிங் என்ன இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். நெஃப்ட்னு ஒன்று இருக்கு, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல. அது பல்கான பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல நெஃப்ட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா நெஃப்ட்னு என்ன பாருங்க, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். இப்போ நெஃப்ட்ல பணம் அனுப்பிச்சிங்கன்னா 2-3 மணி நேரம் கழிச்சு தான் கிரெடிட் ஆகும். ஆமாம், கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிட்டுன்னு சொல்றாங்க. இது பேட்சாக ப்ராசஸ் பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை ப்ராசஸ் பண்ணுவாங்களாம், அப்படி சொல்றாங்க. அதனால லேட் ஆகுதான். நெஃப்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதுக்கு வந்து மினிமம் லிமிட் எதுவும் கிடையாது, டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று ஆர்டிஜிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர். பணம் அப்படியே ஸ்பாட்ல போயிடும். இந்த செகண்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா இந்த செகண்ட்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இதுக்கு ஆர்டிஜிஎஸ்ன்னு பேர். ஆனா இதுக்கு மினிமம் அமௌண்ட் வந்து 2 லட்சம் இருக்கணும். முன்ன இது இப்பெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு எவ்வளவு வேணா பண்றோம். முன்ன இருந்தது, இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து ஆன் தி ஸ்பாட்ல பண்றாங்க, ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்றேன் பாருங்க. ஏடிஎம் கொடுத்துருக்காங்களா, பணம் வந்து உள்ள போய் எடுக்க தேவையில்லை, மெஷின்ல எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னால யூஸ் பண்ணவே மாட்டோம், இப்போ ஃபுல்லாவே கிரெடிட் கார்டு தான் ஓடிட்டு இருக்கு. சரியா? அடுத்து டெபிட் கார்டு. டெபிட் கார்டுங்கிறது என்ன? அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது, இல்லை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவல் பர்சன், நீங்க எவ்வளவுதான் கிராஸ்பிங் பண்ணிக்கிறீங்க என்னன்னு தெரியல. நிறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க, ஸ்கீம் மாதிரி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் 100 யூனிட் நான் வாங்குறேன், 20,000 ரூபாய் ஸ்கீம் ஒன்று வச்சிருக்காங்க, நம்ம போட்டுறோம். அந்த 20,000 ரூபாய் எடுத்து அவங்களும் ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க டெக்னிக்கலி எக்ஸ்பர்ட்ஸ். அதான் டிஃபரன்ஸ். நம்ம பிளாங்கா இருப்போம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இன்னைக்கு இந்த ஷேர் தூக்கிட்டேன்னு சொல்லி, நம்ம அன்றுவோட என்ன மைனஸ்ல போயிடும். அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், தே வில் ஹேண்டில் ஃபார் பெட்டர். அப்படியே ஏர்ன் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஒரு வருஷம் பீரியட்ல 2 வருஷம் பீரியட்ல முடிகிற மாதிரி ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம் எண்ட் ஆகும் பொழுது, இப்போ பேங்க்ல இப்போ எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் வருது? 7.5% வருதுன்னு சொன்னோம் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட்ல போனீங்கன்னா 16% ஈல்டு வரும். அப்போ டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு வரும். அந்த நாலேஜ் இருக்கிறவங்க, அது தெரிஞ்சவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஏரியா இருக்கிறவங்க தெரியும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படின்னு எஃப்டியில் போட்டு அதை வரது சாப்பிட்ருப்பாங்க. அங்கே 7.5% தான் இன்ட்ரெஸ்ட், இங்கே 16% வரும்னு சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க்கும் இருக்குது இதில். 16% போகாமல் போகலாம், லாஸ் ஆகலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே கையெழுத்து வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் சொல்லி கையெழுத்து வாங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் பேங்கிங் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது சில்லறை வணிகம் பேங்கிங்கில் ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, கன்சூமர் லோன் கொடுக்குறாங்க, சரிங்களா? இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, 2 வீலர் லோன், 4 வீலர் லோன், வெஹிக்கிள் லோன், ரீபர்ச்சேஸ் லோன், ஹையர் லோன், மார்ட்கேஜ் லோன், உங்களே லோன் ஆக்கிடுவாங்க போனீங்கன்னா. அவ்வளோ வேலை பண்ணுறாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. ரவுண்ட் அவுட் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க, டை போட்டு சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சார் வாங்க உட்காருங்க, நல்லா உட்காருங்க, வச்சு செஞ்சிருவாங்க. இஃப் யூ ஆர் நாட் கிளியர் யூ கெட் லாக்டு.
எனிவேர் பேங்கிங்னு ஒன்று இருக்கு புதுசா. எனிவேர் பேங்கிங், அது பேங்கிங்க்கு நீங்க வந்து பேங்க்குக்கு வரணும், இந்த டைம் ஸ்லாட்டு, மண்டே மார்னிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் எல்லாம் ஓல்டு டைப். எனிவேர் பேங்கிங் பாருங்க, மொபைல் பேங்கிங், எப்போ வேணா பணம் போடலாம், எப்போ வேணா பணம் அனுப்பலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்க அக்கௌண்ட் உங்க அக்சஸ். நெட் பேங்கிங்ல யூ கேன் டூ எனிதிங் 24/7 அதை சொல்றாங்க. டோர் ஸ்டெப் பேங்கிங், அதான் வீட்டுக்கே வராங்க, லோன் வேணுமா நீங்க வராதீங்க நாங்க வரோம் அப்படின்னு வராங்க. நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்றாங்க. ஃபோன் பேங்கிங் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஃபோன் பேங்கிங், மொபைல் ஆப்ஸ் இருக்கு இப்போ ஃபுல்லா பாருங்க, ஜிபே, ஏர்டெல் பே, ரூபே சம்திங் இருக்குல்லையா, அது இருக்கு. இஎம்ஐ கன்வர்ஷன், டெய்லி 20 மெசேஜ் வருது. கிரெடிட் கார்டில் 65,000 இருக்குது சார், என்னென்னு சார் பணம் வச்சுருக்கீங்க, இஎம்ஐ போட்டுங்க சார், இஎம்ஐ போட்டுங்கன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இஎம்ஐ முடிஞ்சது போன வாரம், என்ன சார் அது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த இஎம்ஐ போயிடலாமேன்றாங்க. அப்படி சார் நம்மளே முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். இஎம்ஐ போட்டால் என்ன ஆகும், ப்ராசஸிங் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் ஏதோ எக்ஸ்ட்ரா போடுறாங்க, திருப்பி கடன்காரன் ஆக்கி விடுறாங்க. வாங்கினதே கிரெடிட் கார்டில் கடன், அதை இஎம்ஐயை போட சொல்கிறாங்க. 25 மெசேஜ் நேற்று மட்டும் எனக்கு வந்திருக்கு. இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க போட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கேஷ்பேக் ஆஃபர். ஒருத்தன் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம், ஏமாத்துறான்னு அர்த்தம், இல்லை உண்மையிலே தரானா? மேடம் சொல்லுங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னான்னா உண்மையிலே தரானா ஏமாத்துறானா? எல்லாருமே ஏமாத்துறாங்க மேடம். பாருங்க, அங்கே நம்ம ரேஸ் இன்ஸ்டியூட்ல போன டைம் வந்து அட்மிஷன் போட்டா வெள்ளி காசு தராங்களாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாங்க, அட்மிஷன் போடுறதுனால என்னைக்குமே லைஃப் டைம் பண்ண மாட்டேன். அங்க போட்டிருக்காங்க அட்மிஷன் போட்டா வெள்ளி காசு தராங்களாம். படிக்க போறாங்களா காசு வாங்க போறாங்களா? அட நீங்க வேற அட்மிஷன் போட்டிருக்காங்க, ஃபுல் அட்மிஷன் எடுத்திருக்காங்க, பசங்க போயிருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே ஒரு நாள் கூட நான் அதை பண்ணதே கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் பார்த்த வரைக்கும் கமர்ஷியலா நான் நெகட்டிவா டிவியேஷன் திங்க் கூட பண்ண மாட்டேன். வர்றது படிக்கிறதுக்கு, அங்க வெள்ளி காசுக்கு என்ன வேலை இருக்குது? வெள்ளி காசு கொடுத்து அட்மிஷன் போட்டாங்களாம். ஒரு நாள் 8 அட்மிஷன் எடுத்தாங்களாம். இது தேருமா விளங்குமா? அது அந்த மாதிரி சொல்றேன் நான். பாருங்க, இது கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்றாங்க. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, மொபைல் வாங்கும்போது நான் 3 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். காஸ்ட்லி மொபைல் 75,000, கையில பணம் இல்லை, கிரெடிட் கார்டு பணம் கொஞ்சம் இருக்கிறது, அது இதை அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணி பில் பே பண்ணணும். அப்படின்னும் போது அவங்ககிட்ட போறது, சார் இன்னைக்கு இந்த பேங்க்ல வாங்கினீங்கன்னா இந்த கேஷ்பேக் ஆஃபர் எவ்வளோ 8% இருக்கு. நம்மள டெம்ப்ட் பண்றாங்க, நம்மளும் வாங்குற மூட்ல இருக்கிறோம், பையன் விடமாட்டேன்றான். கடைசியில் என்ன பண்ணோம், லாக் ஆகி உள்ள பே பண்ணோம். கேஷ்பேக் ஆஃபரா, அதாவது என்ன அப்படின்னா 72,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதை ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த 2,000 ரூபாய் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி சொல்றான். ஆனா ஆக்சுவல் காஸ்ட் தான். எல்லாருமே ஏமாத்துறாங்க. ஆனா மக்கள் அதுக்கு ஈல்ட் ஆகுறாங்க. நான் சொல்றேன், வெள்ளி காசு கொடுத்தா அட்மிஷன் போட்டாங்களா, போறது படிக்கிறதுக்கு. என்ன பார்க்கணும், ஆக்சுவலா இன்ஸ்டியூட் நல்லா சொல்லி தருவாங்களா, டெஸ்ட் பேப்பர் கரெக்டா இருக்கா, நம்மளுக்கு ரிலேபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். வெள்ளி காசு வாங்குறதுக்கு எதுக்கு போறாங்க இன்ஸ்டியூட்ல? அது இன்ஸ்டியூட் நல்லா இருக்கா பாருங்க, அவங்க அதுக்கு மேல இருக்காங்க. இவங்க சூப்பர், அவங்க வர்றவங்க அதை விட சூப்பரா இருக்காங்க. படிக்க போறாங்களா, காசு வாங்க போனாங்களா, டிஸ்கவுண்ட் தரதா சொல்றாங்க. நம்ம தானே அந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்ஸ், இந்த இதில் ஸ்கேன் பண்றாங்க இல்லையா, பார்கோட் வச்சு எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்கேன் பண்றாங்க, அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் இன்னும் ரொம்ப வஸ்டா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நேரில் போய் தேடி எடுக்கிறாங்களா, அதுக்கே ஹெட்டேக்கு, 2 மணி நேரம் தேடிட்டு இருக்குமா. ஆன்லைன் இன்னும் சூப்பர். 11 எல்லோ கலர், எல் சைஸு, பட்ஜெட், டக் டக் டக்குன்னு போட்டால் ஃப்ளிப்கார்ட்டில் நேராக கொண்டாந்து இறங்குது. ஒரு டெம்டேஷனில் அழுத்தினீங்கன்னா முடிச்சு, ஆர்டர் எடுத்தாச்சு நாளைக்கு வந்துடும். அப்புறம் அதோட விடுறாங்களா, உங்களை ட்ராக் பண்ண வைக்கிறாங்க. காலையில் வந்துச்சா, மதியம் வந்துச்சா, சாயங்காலம் வந்துச்சா, பெங்களூர்ல வந்திருக்கு, குரமக்கல்ல வந்திருக்கு, ஒசூருக்கு ரீச் ஆச்சுட்டு பையன் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். மக்களை கெடுக்கிறாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பில் பேமெண்ட்ஸ், நான் பாருங்க அதில் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக கரண்ட் பில் உங்களுக்கு கட்டணுமா, பேங்க்கு கட்டிக்குது, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும். ஓகேவா? பாருங்க, ஃபாஸ்டாக் பில் இருக்கு இல்லையா, அது கட்டணுமா, கரண்ட் பில் கட்டணுமா, எல்ஐசி ப்ரீமியம் இருக்கு இல்லைங்களா, அது கட்டணுமா, இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் கட்ட வைக்குது. பேமெண்ட் ஆப்ஸ் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு இல்லையா, பாருங்க, ஜிபே, ஃபோன்பே, எம்பே, ஏர்டெல் பேங்கிங் பேப்லாம் வந்திருக்கு. இந்த ஜிபே வந்தது வர்றோம் போகிறோம் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. 5 ரூபா கொடுக்கணும் சார் ஜிபே பண்ணேன்னா காலையிலேயே டென்ஷன் ஆகுது. ஏன்னா 5 ரூபா கொடுக்கறதுக்கு எதுக்கு அதை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி உள்ளே போய் உட்கார வச்சு பார்க்கணும். அதாவது அந்த ஒரு படத்தில் சொல்லுவான், காலையில் நீங்கள் பல்லு விளக்குறதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க, எப்படிப்பட்ட ஆள், என்ன செலவு, நீங்கள் உங்கள் ஜாதகமே அந்த டிரான்சாக்ஷனில் தெரிஞ்சிடும். இந்த ஜாதகத்துக்கே தெரிஞ்சிடும். காலையில் மட்டன் வாங்கிக்கிறீங்களா, பாட்டி மட்டன் சாப்பிடுவாரு, 12 o'clock வெளியில் ஆர்டர் பண்ணுவாரு, இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரா, மிடில் கிளாஸு, டூத் பிரஷ் 80 ரூபாய்க்கு வாங்கிருக்காரா, மீடியம் பார்ட்டி, ஏ டு ஜெட் வந்து உங்களை பற்றி தெரியும். அப்புறம் மோடி அதுக்கு மேலே வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து இன்னும் சூப்பர். முன்ன டேட்டா கிடையாது, இப்போ அக்குவே ராணி வேற டேட்டா இருக்குது, எதுவும் மாற்ற முடியாது, இப்படி கொண்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆக்சுவலாக.
ஸோ பேங்கிங்ல இன்னும் வேற என்ன கொண்டு இருக்காங்க, லேட்டஸ்டாக நிறைய கொண்டு இருக்காங்க. இவ்வளோங்க ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றிலாம் சொல்லிட்டேன். ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா அது. ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொல்லுவேன்.